ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாருமே ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஃப்ளிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது நான் காம்போ ஆஃபராக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்ஸ்டாவில் தான் நானும் அவங்களோட வெப்காம் போயிட்டு நானும் போயிட்டு இது வாங்கினேன். நான் காம்போவாக வாங்கினேன். இது மாய்ஸ்சரைசர், சீரம், கிளென்சர், இந்த 4 ப்ராடக்ட்டும் நான் வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கினா 500 ஆஃபருங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கமெண்ட்டில் என்கிட்ட யூடியூப்பில் கேட்டிருந்தாங்க. அது எனக்கு உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஆர்டர் போடும்போது எனக்கு எந்த ஆஃபருமே கிடையாது. அந்த ப்ராடக்டோட ரேட் என்னமோ எனக்கு அது அப்படியே தான் வந்தது. 1800 பக்கம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து 1800 பக்கம் எனக்கு வந்துச்சு. சரி, இதெல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் இதில் என்ன ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவ்வளோ விலை கொடுத்து இப்போ இதுவே 500 பக்கம் இருக்கும் பாருங்கள். இதிலே போட்டிருக்கு 475 போட்டிருக்கு. இதில் நம்ம சிப்பிங் சார்ஜ் போட்டோம்னா அது ஒரு 60-70 அந்த மாதிரி அது நமக்கு பர்ச்சேஸ் ரேட் கூடும். அப்படி அதான் 500ன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் கொஞ்சம் தான். நீங்கள் 500 நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினாலுமே இது அவ்வளோ குவான்டிட்டி அதிகமாகலாம் கிடைக்கிறது இல்லை. எனக்கு உண்மைக்குமே இவ்வளோ தான் வந்தது. இவ்வளோ கூட வரலேதான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 days தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என் ஸ்கின்ல எந்த மாற்றமுமே எனக்கு கிடையாது. இவ்வளோ தான் வந்திருக்கு. இது டேன் ரிமூவெல்லாம் கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா நம்ம வெயிலில் நம்ம அலைகிறவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வேணால் இது ஓகேவா இருக்கும். நான் வெயிலே பார்க்க மாட்டேன், வெயிலுக்கே போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. வெயிலுக்கு போகிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ளிக்ஸ் வெயிலுக்கு போகிறவங்களுக்கு செட் ஆகாது. பிம்பிள்ஸ் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க வீடியோ 7 days எனக்கு பிம்பிள்ஸ் இல்லை. நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு பிம்பிள்ஸ் இருந்தது. என் பையன் நேற்று உடச்சி விட்டுட்டான். ஃபுல்லாக எனக்கு பிம்பிள்ஸ் தான் வருது. நானும் இந்த 4 to 5 days 6 days ஆச்சு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதேமாதிரி இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த ஆர்டர் போட்டால் எவ்வளோ நாளில் வரும்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆர்டர் போட்டு எனக்கு 4 to 5 days இது ரிசீவே ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த இதில் நீங்கள் ஆர்டர் போகிறீங்கிறத பொறுத்து தான். நான் இன்ஸ்டாகிராமில் அந்த ஃப்ளிக்ஸோட வெப்சைட்டில் போயிட்டு நான் இது போய் ஆர்டர் போட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு 4 to 5 days ரிசீவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ணேன். நான் ரெடி டு கேஷ் கொடுக்கல, கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் பண்ணேன். எனக்கு 4 to 5 days ரிசீவ் ஆயிடுச்சு. மிச்சம் எல்லாமே குவான்டிட்டி கம்மி தாங்க. எதுவுமே ஹை குவான்டிட்டியே கிடையாது. இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் இந்த பாட்டிலுக்கு குவான்டிட்டியில் இருக்குது. இது ஃபுல்லாகவே மாய்ஸ்சரைசர் நிறையாவே இருக்குது. பாருங்கள், இது வேணால் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. இந்த சீரம்லாம் வேஸ்ட்டு தான். அது அவ்வளோ ஒர்க்கும் கிடையாது. நீங்கள் நான் 500 ரூபா கொடுத்து நான் 20 நாளைக்கு ஒருக்கா 15 days ஒன்ஸ் நான் 20 daysனு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் 500 ரூபா கொடுத்து வாங்க தயாராக இருக்கீங்கன்னா வாங்கிக்கிங்க. இதோட சைஸே பாருங்கள் எவ்வளோ சைஸுன்னு. இதில் குவான்டிட்டி கூட இவ்வளோ தான் இருக்கும். இப்போ எனக்கு இவ்வளோ இருக்குது. நான் இத்தனைக்கும் 6 days தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணுறது உங்கள் விருப்பம், பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறது அது அவங்க விருப்பம். நான் காசு வாங்கிட்டு ப்ரமோஷன்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே நமக்கு யூசேஜாக இருக்கா நான் ப்ரமோஷன் பண்ணலாம். இது ப்ரமோஷனுங்களே அப்புறம் விடுங்க. எனக்கு என்னென்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், அந்த மணியோட ஒர்த்தபிள் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு இது ரிவ்யூ தரேன். மிச்சவங்களை நான் குறை சொல்ல விரும்ப கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ப்ரமோஷன் பணம் கொடுத்து பண்ணுறதுனால என்ன வேணாலும் சொல்லலாம். இது பிம்பிள்ஸை போக்கும். இதில் அது கலந்துருக்கு, இது கலந்துருக்கு. அதுக்கு நீங்கள் நாட்டு வைத்தியமே பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதில் என்ன ப்ராடக்ட் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்களோ அது டேரெக்டாக நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிட்டு போயிடலாமே. இது எதுக்கு 500 கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இதை டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏன் வேஸ்ட் டைம். இன்னொரு ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க டெர்மானிட்டிக்கா, அது வேணால் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இது வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். நான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன், வாங்க வேணான்னு சொல்ல மாட்டேன். அது உங்களோட விருப்பம். என்னோட கமெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். எனக்கு என்ன இது பெனிஃபிட்டோ அதைத்தான் எனக்கு என்ன அது
காமிச்சிருக்குன்னா ஒன்றும் காமிக்கல. அதனால நான் வந்துட்டு இது எடுத்தாப்புனா ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்தாப்புன ஃபீல் தான் இருக்குது. பெருசாக எனக்கு வந்து இதில் ஒன்றுமே எனக்கு தெரியல. அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட ஸ்கின்னுக்கு அது அப்படி தான் காட்டுது. மிச்சவங்க சொல்கிற ரிவ்யூ வந்து நான் குறை சொல்ல நான் விரும்பலை. தேங்க்யூ.